ஒரு தெய்வ பிள்ளைக்கு ஒரு என்கவுண்டர் தேவை. ஒரு ஊழியர் இப்படியாக சொன்னார், பூமியில இருக்கும் பொழுதே உன்னால கர்த்தரை பார்க்க முடியவில்லை என்று சொன்னார், பரலோகத்தில் வந்து உன்னால கர்த்தரை பார்க்க முடியாது. பூமியில இருக்கும் பொழுதே நீ தேவனுடைய முகத்தை சந்திக்க முடியவில்லை என்று சொன்னால் அவர் அங்கு முழு மகிமையோடு இருப்பார், அங்கே நீ அவரை பார்ப்பது கடினம் என்று சொன்னார். அல்லேலூயா. எப்பொழுது ஒரு மனுஷன் தேவனை சந்திக்க முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னா, அதிகாலையிலே ஒருவன் என்னை தேடும் பொழுது அவன் என்ன பண்ணுகிறான்? கண்டடைகிறான். கர்த்தரை எல்லா நேரத்திலும் நாம் தேடக்கூடாது. ஒரு இந்திய தேசத்தில் இருக்கிற பிரதமருக்கும் ஒரு முதலமைச்சருக்கும் பெரிய தொழில் அதிபருக்கும் அவர்கள்கிட்ட நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கணும். பரலோகமும் மனிதர்களை சந்திக்க இந்த காலத்துல ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் வைத்திருக்கிறது. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். அடுத்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் அவரை தேடுங்கள். எல்லா நேரமும் நம் தேவனை தேடுவ கூடாது. அவரை சந்திக்க பரலோகம் ஒரு நேரத்தை நமக்கு குறிப்பிட்டு வைத்திருக்கிறது. எது அந்த நேரம்? அதிகாலை. இரவு 12 மணியில இருந்து காலையில் 5 மணி வரைக்கும் அதிகாலை. இயேசு இன்னைக்கு கடைசி காலத்தில் வாழ்கிற ஊழியர்கள் 40 வருடம் ஊழியம் செய்தும் செய்ய முடியாத ஊழியத்தை இயேசு 3.5 வருடத்தில் செய்து முடித்தார். காரணம் என்ன? அவர் தேவகுமாரன் என்று சொன்னவுடனே 3.5 வருடம் செய்து முடித்தாரா? இல்ல சபையே, வேதம் சொல்லுகிறது அவர் இரவு முழுவதும் ஜெபிக்கிறார், பகல் முழுவதும் ஊழியம் செய்கிறார். இயேசுவுடைய ஊழியம் வெற்றி பெற காரணம் என்ன? இயேசுவுடைய ஊழியத்திலே அவர் அற்புதங்களை பார்க்க காரணம் என்ன? இரவு நேரம் முழுவதும் பிதாவுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறார், பகல் முழுவதும் தெரு தெருவாய் நடந்து ஊழியத்தை செய்கிறார். அற்புதங்களும் அடையாளங்களும் பின்னங்களும் அவரை கண்டு உயிரோடு எழும்புகிறது. அந்த இயேசுதான் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் மேலானதை செய்வான். என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் மேலான அற்புதத்தை செய்வான். அப்ப அந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்கு ஒரு தெய்வீக சந்திப்பு தேவைப்படுகிறது. ஒரு தேவனுடைய தொடர்பு, ஒரு என்கவுண்டர், ஒரு டிவைன் என்கவுண்டர் நமக்கு தேவைப்படுகிறது. ஆனால் நம்ம அந்த அடுத்த பரிமாணத்திற்குள்ளாய் ஆவிக்குரிய ஜீவியத்திலே அடுத்த எல்லைகளுக்குள்ளே நாம் போக மாட்டோம். எதுக்கு ஆண்டவரை பார்க்கணும்? எதுக்கு? ஐயா, ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்திலே நமக்கு இந்த ஆசை இருந்திருக்கும், எப்படியாவது என் தகப்பனுடைய முகத்தை பார்க்கணும், எப்படியாவது ஆண்டவரை தொட்டு பார்க்கணும், எப்படியாவது அவருடைய சாயலை பார்க்கணும் என்று சொல்லி ஆசை இருந்தது. ஆனால் காலங்கள் மாற மாற, ரட்சிக்கப்பட்ட வருடங்கள் கூட கூட நமக்கு அந்த ஆசை இல்லாமல் போய்விட்டது. ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கும் தம்முடைய பிள்ளைகளை சந்திக்க ஆயத்தமாயிருக்கிறார். ஆயத்தமாயிருக்கிறார். அவர் ஆயத்தம். எந்த தெய்வ மனிதர்கள் எல்லாம் உலகத்திலே வரலாற்றை மாற்றினார்களோ, எந்த தெய்வ மனிதர்களை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார்களோ, வேதாகமத்திலே அவர்களுடைய பின்னணியத்தை எடுத்து வாசித்து பாருங்கள், கர்த்தர் அவர்களை சந்தித்திருப்பார். கர்த்தர் சந்தித்திராத மனிதன் உலகத்தை அசைத்தது இல்லை. கர்த்தரை சந்தித்த அல்லாத மனிதன் மரித்து போன சடலத்தை உயிரோடு எழுப்பினதும் இல்லை. மெதுவா சொல்லுங்க. யோசிச்சு பார்க்கணும். நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியா இருந்தா கர்த்தரை எப்படியாவது பார்க்கணும், அவருடைய வஸ்திரத்தை எப்படியாவது தொடணும், அவருடைய முகத்தை எப்படியாவது பார்த்துடணும், அவருடைய சாயலை எப்படியாவது பார்த்துடணும் என்கிற ஏக்கம் இருந்தால் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சரியான ஒரு ஜீவியத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அந்த ஏக்கம் இல்லை என்று சொன்னால் சம்திங் ராங். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஏன் அவரை பார்க்கிற ஆசை குறைந்து விட்டது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். மெதுவா சொல்லணும். ஆமென். சத்தமா சொன்ன சேரெல்லாம் உடைஞ்சிரும்.
Praise the Lord. Hallelujah. ஒரு 7 வகையான சந்திப்புகளை நாம் தியானிக்கலாம். முதலாவது எழுதிக் கொள்ளுங்கள், தேவனுடைய சந்திப்பு வாழ்க்கையை மாற்றும் சந்திப்பு. தேவனுடைய சந்திப்பு வாழ்க்கையை மாற்றும் சந்திப்பு. யாத்திரையாகமம் 3வது அதிகாரம் வசனம் 1 - 4 வரைக்கும் வாசிப்போம் என்று சொன்னால், மோசே மீதியான் தேசத்து தன்னுடைய மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை தேவ பர்வதமாகிய வனாந்தரத்திற்கு பின்புற ஓட்டிக் கொண்டு வருவான். அவன் வனாந்தரத்திற்கு பின்புறம் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு வரும் பொழுது, ஓரேப் என்கிற தேவ பர்வதத்திலே ஒரு முட்செடியிலே அக்கினி எரிகிறது. மோசே அதை உற்று பார்க்கிறான். முட்செடியிலே அக்கினி எரிந்தும் அது வெந்து போகாமல் இருக்கிறது. இப்ப மோசே சொல்லுகிறார், நான் கிட்டே சென்று அந்த அற்புதமான காட்சியை நான் பார்க்க வேண்டும் என்று மோசே சொல்லுகிறார். யார் இந்த மோசே? தாயின் கர்ப்பத்திலே கர்த்தராலே ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட ஒரு தெய்வ மனிதன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தகப்பன், தாய், சகோதர, தங்கச்சி, தம்பி, உனக்கு ஒன்று தெரியுமா? உலகத்திலே இருக்கிற எல்லா தாவரத்திலும் பலவீனப்பட்ட தாவரம் என்ன தெரியுமா? நாணல் செடி. உலகத்தில் இருக்கிற எல்லா தாவரத்திலும் பலவீனம் உள்ள செடி நாணல் செடி. நாணல் செடியை கொண்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதான் வேதம் சொல்லுகிறது, அவர் நெறிந்த நாணலை முறிக்காத தேவன். இந்த நாணல் செடியை நீங்கள் எல்லா குலத்தாங்கரையில வாய்க்கால நீங்க பார்க்க முடியும். இந்த நாணல் செடி ஓங்கி பக்கத்துல ஊதுனீங்கன்னா அந்த நாணல் செடி முறிந்து போய்விடும். உனக்கு தெரியுமா, உலகம் நாணல் செடியை பார்த்து சொன்னது, நீ எதற்கும் உதவ மாட்டாய், நீ பலவீனம் உள்ளவன், நீ உன்னை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் வேதாகமத்தின் படி பார்த்தால் உலகம் நாணல் செடியை பலவீனம் என்று சொன்னது. ஆனால் கர்த்தர் அந்த நாணல் செடியிலே ஒரு பெட்டியை வைத்து மோசே என்கிற ஒரு தீர்க்கதரிசியை பாதுகாத்தார். நல்ல கையை தட்டி வாயை திறந்து இந்த ராத்திரி நேரத்தில் சொல்லுகிறேன், உலகம் உன்னை கொண்டு சொல்லலாம், நீ ஒன்றுக்கும் உதவ மாட்டாய், உன்னை கொண்டு எந்த பிரயோஜனமும் இல்லை, உன்னை கொண்டு எந்த திட்டங்களும் செய்ய முடியாது. கர்த்தர் சொன்னார், இந்த நாணல் செடியை வைத்து நான் மோசேயை பாதுகாப்பேன். நைல் நதியிலே அநேக முதலைகள் உண்டு, நைல் நதியிலே அநேக பொல்லாத காரியங்கள், தண்ணீர் வாழும் உயிரினங்கள் உண்டு. ஆனால் முதலையின் வாயில இருந்து அந்த நாணல் செடி பெட்டிதான் மோசேயை பாதுகாத்தது. இந்த ராத்திரி நேரத்திலே உனக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உலகம் உன்னை கண்டு சொல்லலாம், இவளை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை கொண்டு அநேக மோசையை நான் அரண்மனைக்குள்ள கொண்டு செல்வேன். கையை தட்டி வாயை திறந்து praise the Lord. Hallelujah. இந்த மோசேயை ஆண்டவர் 80 வருடம் உருவாக்குகிறார். 40 வருடம் அரண்மனை சாப்பாடு, 40 வருடம் தேக்கு மர கட்டில படுத்து தூங்கினான். 40 வருடம் எகிப்தின் சகல சாஸ்திரங்கள், சகல யுத்த கலைகள் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கிறார். அடுத்த 40 வருஷம் ஆண்டவர் இந்த மோசேயை வனாந்தரத்திற்குள்ள கொண்டு போய் வைக்கிறார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, மோசே உயிர் வாழ்ந்த 80 வருடமும் மோசே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டது இல்லை. மோசே 40 வருஷம் எகிப்தின் அரண்மனையில் இருந்தாலும் கர்த்தருடைய சத்தத்தை மோசே கேட்டது இல்லை. அடுத்த 40 வருஷம் எத்திரோவின் ஆடுகள் மேய்த்துக் கொண்டு இருந்தாலும் மோசே கர்த்தருடைய சத்தத்தை கேட்கவில்லை. 80 வருடம் இந்த மோசே யார் என்று இந்த மோசேக்கு தெரியாது. 80 வருடம் இந்த மோசே மேல என்ன அழைப்பு இருக்கிறது என்று இந்த மோசேக்கு தெரியாது. 80 வருடமும் யெகோவாகிய தேவன் ஏன் இந்த மோசேயை பத்திரமாய் வைத்திருக்கிறார் என்று மோசேக்கு தெரியாது. ஆனால் மோசேயை ஓரேப் என்கிற தேவ பர்வதத்திலே கர்த்தர் முட்செடியில் அக்கினியில் இருந்து அவனை சந்திக்கிறார். இப்ப மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ நிற்கிற இடமா பரிசுத்த பூமி, ஆகவே உன் பாதரட்சையை கலற்று. உங்களுக்கு முன்னே தெரியுமா, இப்ப கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை பார்வோரிடத்திலே அனுப்புகிறேன்.
கையை தட்டி வாயை திறந்து உடா அடக தடாந்தலா அஸ்வலா துடா அடக தாட பர்கதா ஏ திருச்சபையே கவனமா கேளுங்க, கவனமா கேளுங்க. மோசையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இந்த முச்செடியை போல என் ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எகிப்தின் வேலையாட்கள் இஸ்ரவேல் ஜனமாகிய என்னுடைய ஜனத்தை 400 வருடங்களுக்கு மேலாக அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். என் ஜனங்கள் வேலையாட்களின் நிமித்தம் படுகிற கூக்குரலை நான் பார்த்தேன். ஆகவே என்னுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த இஸ்ரவேல் ஜனத்தை மீட்க உன்னை நான் ஒரு தீர்க்கனாய் தெரிந்து கொள்ளுகிறேன். இப்ப மோசே கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார், நான் திக்குவாய், நான் மந்தனாவே. ஆனால் வேதம் மோசையை கொண்டு சொல்லுகிறது, அவன் வாக்கிலும் அவன் செயல்களிலும் அவன் வல்லவனானான் என்று சொல்லுகிறது. ஆனால் கர்த்தர் மோசையை ஊழியத்திற்கு கூப்பிடும்போது மோசே சொல்லுகிறார், நான் திக்குவாய், நான் மந்தனாவே. இப்ப ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லுகிறார், பரவாயில்லை, நீ ஊமையா இருந்தாலும் பரவாயில்லை, உன் சகோதரனாகிய ஆரோன் உனக்கு வாயா இருப்பா. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? மோசே சாகுற வரைக்கும் ஆரோன் மோசேக்கு வாயா இல்லை, மோசேயே வாயாக இருந்தார். கவனிங்க, கவனிங்க. 80 வருஷமோ மோசேயுடைய வாழ்க்கை 2 பக்கமான வாழ்க்கை. 40 வருடம் அரண்மனை வாழ்க்கை, அடுத்த 40 வருடம் வனாந்தர வாழ்க்கை. அவனுடைய ஜீவியமே அலக்களிக்கப்பட்ட ஜீவியம். ஒன்னு தெரியுமா? இவன் ஓரேப்ங்கிற தேவ பர்வதத்திற்கு ஏறும் பொழுது வெறும் ஆட்ட மேய்க்கிற மேய்ப்பன். ஆனால் ஓரேப் தேவ பர்வதத்தை விட்டு அவன் இறங்கும் போது 35 லட்சம் ஜனத்தை மேய்க்கிற மேய்ப்பனாய் கர்த்தர் மாற்றினார். அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது. தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவேளை உன்னை சந்திப்பார் என்று சொன்னால், 10 ஆடை மேய்த்துக் கொண்டிருந்தவன் மோசே 10 ஆடுகளுக்கு மேய்ப்பன் என்று சொல்ல முடியும். ஆனால் அவன் என்றைக்கு கர்த்தரை சந்தித்தானோ அன்றைக்கு 35 லட்சம் ஜனங்களுக்கு அவனை மேய்ப்பனாய் கர்த்தர் மாற்றினார். மோசேயுடைய வாழ்க்கையை கர்த்தர் தலைகீழாக திருப்பி போட்டார். நமக்கு ஒரு ஓரே பர்வதம் உண்டு, அதுதான் பலிபீடம், அதுதான் தேவ சமூகம். யோசித்து பாருங்கள், ஒரு என்கவுண்டர் மோசேக்கு கிடைக்கிறது. ஃபர்ஸ்ட் கர்த்தர் மோசே கிட்ட பேசினது என்ன? இல்லே, நீ இருக்கிற இடம் பரிசுத்த பூமி, செருப்ப கலட்டுற அப்படிங்கிறார். மோசே மேலே ஏறும்போது பயந்தாங்கொலி, அவன் கீழே இறங்கும் போது வல்லமையோடு இறங்குகிறான். அவனுடைய கோலில் வல்லமை வந்துட்டு இருப்போம். அவன் கோட்டுக்குள்ள கைவிட்டு எடுத்த குஷ்டரோகம் மீண்டும் கையை விட்ட கை சரியாகிறது. அவனுடைய வாழ்க்கை தலைகீழாய் திருப்பி போடப்படுகிறது. பயங்கரமான கர்த்தருடைய தீர்க்கன், கர்த்தருடைய சந்திப்பு நம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். என்ன ஆண்டவர் சந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் பயங்கரமான பாவி, ஆபாச படம், கஞ்சா, பீடி, சிகரெட், ஜாதி வெறி பிடிச்சு எங்க அம்மாவை அடிச்சு என் வீட்டுக்குள்ள பெரிய ஒரு திருடனாய் வாழ்ந்தவன் நான். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் எனக்கு முன்னாடி டைரக்டா வந்து சிங்காசனத்துல உட்கார்ந்தாரோ அன்னைக்கு என் வாழ்க்கையவே கர்த்தர் மாற்றி ஊழியக்காரனா நிப்பாட்டிட்டார். கர்த்தருடைய சந்திப்பு நம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். கர்த்தருடைய சந்திப்பு நமக்கு அழைப்பை கொண்டு வந்துவிடும். யோசித்து பாருங்க, 80 வருஷம் மோசேக்கு அலக்களிக்கப்பட்ட வாழ்க்கை. மோசேக்கு உண்மையான அப்பா அம்மா பேர் கூட என்னன்னு தெரியாத நிலைமை. ஊருக்குள்ள போன கொலகார பையன் சொல்லுவாங்க. ஊரை விட்டு வெளியே ஓடி வந்தாச்சு. இங்க எத்தரோடைய பிள்ளைய கல்யாணம் பண்ணி அப்படியே வீட்டோட தங்கியாச்சு. நடந்தது என்ன தெரியுமா? முச்செடியில் அக்னியில் கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். அவனுடைய வாழ்க்கை மாறிவிட்டது.
இந்த ராத்திரி நேரத்தில் நான் சொல்லுகிறேன், இந்த ஓரிப்புங்கிற இந்த பர்வதத்தில் இருந்து கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தரிசனமாகத்தான் போகிறார். நல்ல வாயை திறந்த கையை தட்டி உடா சம்பரக சடாஸ். நான் ஜெபம் நடத்த மாட்டேன், நீங்களே வாயை திறந்து காப்பாட்டாலாஸ். உன் பாதரட்சையை மட்டும் கலட்டி போடு. உன் மேல இருக்கிற திட்டத்தை கர்த்தர் பேச ஆயத்தம். பாவம் என்கிற பாதரட்சையை கலற்றி போடு. விபச்சாரம் என்கிற பாதரட்சையை கலற்றி போடு. வேசித்தனம் என்கிற பாதரட்சையை கலற்றி போடு. பொய் என்கிற பாதரட்சையை கலற்றி போடு. ஜாதி என்கிற பாதரட்சையை கலற்றி போடு. நான் பெரியவன் என்கிற பாதரட்சையை கலற்றி போடு. கர்த்தர் உன்னை குறித்து உன் கூட பேச ஆயத்தம். கர்த்தர் உன்னிடத்தில் இருக்கிறதை அபிஷேகம் பண்ண ஆயத்தம். கர்த்தர் லட்சங்களை ஆசீர்வதிக்க உன்னை பயன்படுத்த ஆயத்தம். அல்லேலூயா. அப்ப முதலாவது சொல்லுங்க, தேவனுடைய சந்திப்பு வாழ்க்கையை மாற்றும் சந்திப்பு. அல்லேலூயா. இரண்டாவது, தேவனுடைய சந்திப்பு வாக்குத்தத்தத்திற்கான சந்திப்பு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பைபிள் மடியில வச்சுக்கோ, மூடி வச்சிருக்க தர. உன பெத்த தாயார் யாரு? வரல. தகப்பன் எழுதுங்க, தேவனுடைய சந்திப்பு வாக்குத்தத்தத்திற்கான சந்திப்பு. திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் வசனம் 1, 2 ஒருவர் வாசிக்க கேட்கலாம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே ஆபிரகாமுக்கு தரிசனமானார். உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது 3 புருஷர்கள் அவனுக்கு எதிரே நின்றார்கள். நல்லா கவனிக்கணும். ஆபிரகாமுக்கு இப்போ ஒரு சந்திப்பு நடக்கிறது. மம்ரேயின் சமபூமியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். சொல்லுங்க, சமபூமியிலே. சத்தமா சொல்லுங்க, சமபூமியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். இப்போ வேதம் சொல்லுகிறது, ஃபர்ஸ்ட் கர்த்தர் தரிசனமாகிறார். தூரத்தில் எத்தனை புருஷர்கள் வருகிறார்கள்? 3 புருஷர்கள் வருகிறார்கள். இப்போ ஆபிரகாம் வேக வேகமா ஓடி, உங்க இருதயத்திற்கு இளைப்பாறுதல் உண்டாக கொஞ்ச நேரம் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மரத்தடியில உட்கார்ந்துருங்க. சீக்கிரம் என் பொண்டாட்டி கிட்ட போய் நான் அப்பத்தை சுட்டு என் வேலைக்காரனை கொண்டு ஏதாவது ரெடி பண்ணி தரேன்னு 3 பேரை உட்கார வச்சுட்டு போறார். இப்போ 3 சம்திங் அந்த மாவை எடுத்து கொடுத்து சப்பாத்தி பண்ணிட்டீங்கன்னா அவ சாரால் பண்றா. இப்போ ஒரு ஆட்ட கன்றையா வசனத்தை பாத்தீங்கன்னா, கன்றா ஆடா? கன்றை பிடிச்சி வேலைக்காரன் யோசிச்சு பாருங்க. அப்ப எவ்வளவு நேரம் அவன் ஆபிரகாம் கர்த்தரை நிறுத்தி வச்சிருக்கிறான் பாருங்க. நான் ஒண்ணு சொல்லட்டுமா, ஒரு சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நடக்கணும்னா நம்ம கர்த்தரை நிறுத்தி வைக்கணும். யாக்கோபு கர்த்தரை நிறுத்தி வைத்தான். அல்லேலூயா. சகையும் மரத்துக்கு மேல ஏறி கர்த்தரை நிறுத்தி வைத்தான். நிறுத்தி வச்சிருக்கிறான். இப்போ நீங்க அந்த 18வது அதிகாரத்துல 10வது வசனத்திலிருந்து நீங்க பார்த்தீங்க சொன்னா, கர்த்தர் ஆபிரகாம் கிட்ட ஈசாக்கை குறித்து வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ கர்த்தர் ஆபிரகாம் கிட்ட சொல்லும் பொழுது சாராளின் கர்ப்பம் செத்து போனது. வேதம் சொல்லுகிறது, சாராள் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து என்ன பண்ணினாலாம்? நகைத்தாலாம். எப்படி சார், என் கர்ப்பம் செத்துட்டு
நீங்க ஒரு 25 வயசுல எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தா நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பேன். 35 வருஷத்துல சொல்லியிருந்தா அதனை ஏற்றுக்கொள்வேன். ஆனா வேதம் சொல்லுகிறது சாராளின் கற்பம் செத்தது. மெதுவா ஆமென் சொல்லுங்க. சாராளின் கற்பம் செத்தது என்று உலகம் சொல்லினது. ஆனால் கர்த்தர் மம்ரே சமபூமியிலே ஆபிரகாமை சந்திக்கும் போது என்ன தெரியுமா சொன்னார்? நீ ஒரு குமாரனை பெற்றுக்கொள்வார், நீ ஈசாக்கை பெற்றுக்கொள்வார். ஏய் சகோதரா, ஏய் சகோதரி, முதலாவது நாம் தியானித்தோம் கர்த்தருடைய சந்திப்பு நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். இரண்டாவது கர்த்தருடைய சந்திப்பு என்ன தெரியுமா? இல்லாதவைகளை உருவாக்கி காணப்படாதது நம்முடைய கரத்தில் தரும். நல்ல கையை தட்டி நல்ல வாயை திறங்க. ஒரு சிலருக்கு ஈசாக்கை போன்று ஆவிக்குரிய பிள்ளைகளை கர்த்தர் தரும். ஏகாபா சடா உடபல பிரௌடகத்தா கில்கால் திருச்சபையே, உனக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உன் ஆவிக்குரிய கற்பம் திறக்கப்படுகிறது. அநேக ஈசாக்கை நீ பெற்றெடுக்க போகிறார். ஏய் ஏய், ஒரு மனுஷனுக்கு 2 கற்பம் உண்டு. ஒன்னு மாம்ச கற்பம், இன்னொன்னு ஆவிக்குரிய கற்பம். இந்த திருச்சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் ஆவிக்குரிய கற்பம் இப்ப திறக்கப்படுகிறது. நீ சாமுவேலை பெற்றெடுப்பார், நீ ஈசாக்கை பெற்றெடுப்பார். இக்கா உடபலா. ஏய், எந்த வாக்குத்தத்த செத்து போயிட்டு மனிதர்கள் சொன்னார்களோ ஈசாக்கு சாக மாட்டான், ஓ கற்பம் செத்தாலும் பரவாயில்லை. ஏய், கர்த்தர் உன்னை சந்தித்தா இல்லாத கற்பம் கூட புதியதாய் மாறும். கையை தட்டி கவனிங்க கவனிங்க. இப்ப உலகம் எல்லாம் சாராள பார்த்து என்ன சொல்லுது தெரியுமா? இவளுக்கு செத்தாலும் பிள்ளை பிறக்காது. ஒருவேளை இன்னைக்கு டெஸ்லா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, மனிதனுடைய விந்தணுவை ஒரு ரோபோடைய வயிற்றுக்குள்ள கொடுத்துட்டா ரோபோ பிள்ளை பெற்று தரும்னு சொல்றாங்க. இன்னைக்கு சொல்றாங்க ஆணுடைய அந்த ஸ்பேமை எடுத்து பெண்ணுடைய கருமுட்டையில வச்சா பிள்ளை பிறந்துரும்னு சொல்றாங்க. இது 2000 வருடம். ஆனா ஆதி மனிதனுடைய காலத்துல ஒருத்திக்கு கற்பம் செத்து பெற்று சொன்னால் ஒன்னும் செய்ய முடியாது. இல்லை என்று சொன்ன நிலைமை வரும் பொழுது மம்ரே பூமியிலே கர்த்தர் ஆபிரகாமை சந்தித்து சொல்லுகிறார், நீ தான் சொல்ற இல்லைன்னு, ஆனா நான் உன்னை பார்க்கிறது, நீ ஒரு ஈசாக்கை பெற்றெடுப்பார். ஏய் ஏய், ஆண்டவர் சொல்லுகிறார், அநேகருடைய ஆவிக்குரிய கற்பங்கள் இப்பொழுது திறக்கப்படுகிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு சிரிக்கலாம், ஆனா கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னா அதை நிறைவேற்றுவா. நீ கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தை கண்டு சிரிக்கலாம், ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனமாற மனு புத்திரன் அல்ல. அவர் சொல்லையும் செய்யாமல் இருப்பாரோ, அவர் வசனத்தை நிறைவேற்றாமல் இருப்பாரோ. கையை தட்டு. இன்னைக்கு நிறைய பேருக்கு வாக்குத்தத்தம் விழுது, நிறைய பேருக்கு ஈசாக்கு வாக்குத்தத்தம், நிறைய பேருடைய சாமுவேல்கள் வெளியே வருகிறது. ஏய் ஏய், இனி உன் ஊழியத்தில் ஆவிக்குரிய கர்ப்பத்தில் ஈசாக்கு பிறப்பார்கள். ஒரு மனிதனுக்கு 2 கற்பங்கள் உண்டு. ஒன்னு மாம்சத்தில் உள்ள கற்பம், இன்னொன்னு ஆவிக்குரிய கர்ப்பம். நான் இந்த இடத்துல மாம்சத்தை கர்ப்பத்தை பற்றி பேசவில்லை. இன்னைக்கு எழுப்புதல் காலகட்டத்தில் திருச்சபையினுடைய ஆவிக்குரிய கர்ப்பம் செத்து போய்விட்டது. திருச்சபையினுடைய ஆவிக்குரிய கற்பம் மலட்டுத்தன்மையாய் மாறிவிட்டது. அதனாலதான் இந்த ராத்திரி நேரத்தில் இந்த 14வது நாள் உபவாச ஜெப நைட்டில் பிள்ளையில கர்த்தர் கூட்டி வச்சு சொல்லுகிறார், செத்து போன ஆவிக்குரிய கற்பம் எப்ப தெரியுமா செத்து போனது? ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் செத்து போனது. ஆனால் இந்த ராத்திரி நேரத்தில் மீண்டும் கர்த்தர் திருச்சபையின் கர்ப்பத்தை உயிர்ப்பிக்கிறார். இனி அநேக ஈசாக்குகள் பிறக்க போகிறார்கள், அநேக தாவீதுக்கள் பிறக்க போகிறார்கள், அநேக யோவான் ஸ்நானங்கள் பிறக்க போகிறார்கள், அநேக ஏய் மர்கட்டுலா அர்க்ககாபா நீனா சந்தனா ஈசாக்கே நீ வெளியே வா. ஹல்லேலூயா.
ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் ஆவிக்குரிய கற்பம் இம்பார்ட்டன்ட். ஊழியம் செய்வது முக்கியமில்லை, பாடல் ஆராதனை நடத்துவது முக்கியமில்லை, தீர்க்க தரிசனம் சொல்லுவது முக்கியமில்லை, பிரசங்கிப்பது முக்கியமில்லை, திருச்சபையை கட்டுவது முக்கியமில்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஈசாக்கை பெற்றெடுக்கணும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தாவீதை பெற்றெடுக்கணும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யோவான் ஸ்நானங்களை பெற்றெடுக்கணும். ஏன்னு கேட்டா என் கர்ப்பத்தை கத்த நிரப்புகிறார். மாரா பலஸ் சூழலி பத்தாலஸ். பவுலின் ஆவிக்குரிய கற்பம் 24/7 திறக்கப்பட்டிருந்தது. கொஞ்சம் கையை உயர்த்தி அநேக ஈசாக்கான பெற்றெடுக்கணும். கொஞ்சம் கையை உயர்த்தி ஆண்டவரே, ஆண்டவரே, அநேக ஈசாக்க எங்க சர்ச் பெற்றெடுக்கணும். கொஞ்சம் ஜெபிங்களேன். 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க, வேண்டாம் ஒரு 5 வினாடி ஜெபம் பண்ணுங்க, ஒரு 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 5 செகண்ட் ஜெபம் பண்ணுங்க, ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணிருங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, இனி கில்கால் ஐபிசி தாளக்கன் விலை ஒவ்வொரு சர்வீஸ்ல ஒவ்வொரு ஈசாக்க பெற்றெடுக்கணும், ஒவ்வொரு ஈசாக்க பெற்றெடுக்கணும். கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய சந்திப்பு வாழ்க்கையை மாற்றும் சந்திப்பு. இரண்டாவது தேவனுடைய சந்திப்பு வாக்குத்தத்தத்திற்கான சந்திப்பு. மூணாவது எழுதிக் கொள்ளுங்கள், தேவனுடைய சந்திப்பு சுத்திகரிப்பதற்கான சந்திப்பு, சுத்திகரிக்கும் சந்திப்பு. நமக்கு தினமும் வாழ்க்கையில சுத்திகரிக்கப்படணும். ஆமென் சொல்லுங்க. ஒரு சிலர்லாம் போய் பிரதர் நீங்க பாவம் பண்ணாதீங்கன்னு சொன்னா, நான் பாவம் பண்றேன்னு பாத்தியா, நான் அப்படி ஜெபிக்கிறேன்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிக்கணும். ஒரு ஒயிட் ஷர்ட்டை போட்டு நீங்க சும்மா வெளியே போயிட்டு வாங்க, நீங்க எந்த வேலையும் பார்க்க வேண்டாம், சும்மா வெளியே போயிட்டு வாங்க, என்ன நடக்கும்? அழுக்குப்பட்டிருக்கும். சும்மா வெளியே போயிட்டு வாங்க, அழுக்கு ஒட்டி இருக்கும். அத போலதான் ஆவிக்குரிய வஸ்திரமும். யோசுவாவுடைய வஸ்திரம் கரைப்பட்டு இருந்தது. தூதன் யோசுவாவை குறித்து கர்த்தர்கிட்ட முறையிடுகிறான். நம்முடைய வஸ்திரம் எப்போது வெண்மையாக இருக்க வேண்டும் என்று ஆவிக்குரிய ரீதியிலே ஆண்டவர் தீர்க்க தரிசன ஆகமத்திலே சொல்லி இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நமக்குள் பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. ஒரு தெய்வ பிள்ளைக்குள்ள சத்தியம் இருந்ததுன்னா அவன் தன்னை நீதிமான் என்று சொல்ல தயங்குவான், தன்னை பரிசுத்தவான் என்று சொல்ல தயங்குவான், நான் ரொம்ப பெர்ஃபெக்ட்னு சொல்ல தயங்குவான். ஏன்னு கேட்டா, ஒரு தேவ பிள்ளைக்குள்ள சத்தியத்தின் ஆவியானவர் இருந்தால் அவன் சொல்லுவான், எனக்குள்ளே பாவம் இருக்கிறது. ஐயா ஐயா, எனக்குள்ள நமக்குள்ள பாவம் இல்லைன்னு சொன்னா நமக்கு அழகாய் நிற்கும் யார் இவர்கள் பாட்டு பாடணும். பூரணமான பரிசுத்தம் வந்த மோட்சம் தானே. பூரணமான பரிசுத்தம் வந்து நல்லா கவனிக்கணும்னு, பாவம் ஒரு மனிதன் சாகுற வரைக்கும் அவன் பின்னே வந்து நிற்கும். பாவம் ஒரு மனிதன் சாகுற வரைக்கும் அவன் வீட்டு வாசலிலே படுத்து நிற்கும். மூணாவது தேவனுடைய சந்திப்பு சுத்திகரிப்பும் சந்திப்பு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் வசனம் 1 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஏசாயா ஒரு ப்ராஃபட் ஆஃப் காட், கர்த்தருடைய தீர்க்கதரிசி. முதல் 5 அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் சென்று வாசித்து பார்த்தால் இவன் சொல்லுவான், உனக்கு ஐயோ, உனக்கு ஐயோ, உனக்கு ஐயோ, உனக்கு ஐயோன்னு சொல்லுவான். உசியா ராஜா இறந்த வருஷத்துல ஏசாயா தேவனுடைய ஆலயத்திற்கு தனிமையாய் போகிறான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சிங்காசனத்தை பார்க்கிறான். அவருடைய வஸ்திரங்கள் தேவாலயம் முழுவதும் நிரப்பி இருக்கிறது. சேருபீன்கள் எல்லாம் ஆண்டவரை துதிக்கிறாங்க.
ஏசாயாவுக்கிட்ட கர்த்தர் எப்போ பேசினார் தெரியுமா? ஏசாயா கர்த்தரை கண்ட உடனே ஏசாயா சொல்லுகிறான், ஆண்டவரே அசுத்த உதடுள்ள மனுஷன். ஏசாயா 6வது அதிகாரம் 7-8 இருக்கும். அப்போ என்ன அசுத்த உதடுன்னு 5வது வசனம் 4வது வசனத்துல ஏசாயா சொல்லுகிறார். தூதன் கொரட்டை எடுத்துட்டு வந்து நாக்க தொட்டு சொல்றாரு, உன் நாக்குல இருந்த உன் உதட்டுல இருந்த அக்கிரமத்தை என்ன பண்ணிட்டேன்? எடுத்துட்டேன், நீக்கி போட்டுட்டேன் அப்படிங்கிறார். ஏசாயா அதுவரைக்கும் அவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டானான்னு தெரியல. இன்றைக்கு தேவனுடைய சந்திப்பு சுத்திகரிப்பின் சந்திப்பாய் மாறினதோ, அடுத்து கர்த்தர் ஏசாயாவை பார்த்து கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவா? தேவ பிள்ளையே, தேவ பிள்ளையே, நாம் சுத்திகரிக்கப்பட்டால் தான் கர்த்தர் நம்ம கூட பேச முடியும். அதுவரைக்கும் ஏசாயா கூட கர்த்தர் பேசினாரா தெரியல. எப்போ ஏசாயாவுடைய நாவு சுத்திகரிக்கப்பட்டதோ, அதுக்கு அடுத்து கர்த்தர் தன்னுடைய பாரத்தை சொல்லுகிறார், யாரை நான் அனுப்புவேன்? யாரை நான் அனுப்புவேன்? இப்ப கையை தட்டுங்க. ஆண்டவருடைய பாரம் ஏன் தெரியுமா சபைக்குள்ள வரல? சபை சுத்திகரிக்கப்படல. ஆண்டவருடைய பாரம் ஏன் ஊழியக்காரர்களுக்குள்ள வரல? ஊழியக்காரங்க சுத்திகரிக்கப்படல. ஆண்டவருடைய பாரம் இன்னும் ஏன் விசுவாசிகளுக்குள்ள வரல? விசுவாசிகள் சுத்திகரிக்கப்படல. நாக்கு சுத்திகரிக்கப்பட்டுட்டா கர்த்தர் அடுத்து பேசுவாரே, யாரை நான் அனுப்புவேன்? யாரை நான் அனுப்புவேன்? யாரை நான் அனுப்புவேன்? இப்ப ஏசாயா சொல்லுகிறார், என்னை அனுப்பு. சுத்திகரிக்கிறார், சுத்திகரிக்கிறார். தினமும் சுத்திகரிக்கப்படணும். தெய்வ சமூகத்தில் தினந்தோறும் போய் இரத்தத்தினால கழுவப்படணும். நான் போன வாரம் இரத்தத்தினால கழுவப்பட்டேன் இல்லை. வீடுகள் தோறும் அப்பம், தினந்தோறும் அப்பம் வித்து ஆராதனை. எது இழுப்புதல் தெரியுமா? ஒவ்வொரு வீடும் திருச்சபையாய் மாறணும். ஒவ்வொரு வீடும் திருச்சபையாய் மாறணும். ஒவ்வொரு வீட்டிலும் தினந்தோறும் ஞானஸ்தான ஆராதனை நடக்கணும். தினந்தோறும் அப்பம் வித்து கர்த்தருடைய இரத்தத்தையும் ஆமென் கர்த்தருடைய சரீரத்தையும் பானம் பண்ணணும். இதுதான் ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த ரிவைவல். ஏசாயா ஆண்டவர் ஏசாயா கிட்ட கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன்? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, டே மதிகட்ட தீர்க்கதரிசியே, உன்னை அனுப்புனது நான் தானே, நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். யாரை நான் அனுப்புவேன்? உடனே இவனுக்கு மனம் கொந்தளிக்கிறது. என்னை அனுப்பு, என்னை அனுப்பு, நான் போகிறேன். இந்த வார்த்தை எல்லாராலையும் சொல்ல முடியாது சிஸ்டர். என்ன அனுப்புங்க, நான் போறேன்னு இந்த வார்த்தை எல்லாராலும் சொல்ல முடியாது. எல்லாரும் சொல்ல முடியுமா? என்னை அனுப்புங்கன்னா போறேன்னு எல்லாரும் சொல்ல முடியுமா? என்னை அனுப்புனா போறேன்னு எல்லா வாலிபர்களும் சொல்ல முடியுமா? முடியாது. இவன் நினைப்பா, ஐயோ கர்த்தர் ஒருவேளை கர்த்தருடைய ஊழியத்துக்கு போயிட்டா எவன் பொண்ணு தருவான்? ரெண்டாவது கர்த்தருடைய ஊழியத்துக்கு போயிட்டா எவன் காசு தருவான்? எல்லாராலும் இந்த வார்த்தையை சொல்ல முடியாது மக்களே. எல்லாரும் இந்த வார்த்தையை பேச முடியாது. ஆனா சுத்திகரிக்கப்பட்டவன் அவருடைய பாரம் வெளிப்படும் பொழுது சொல்லுவான், என்னை அனுப்பும், என்னை அனுப்பும். ஒவ்வொரு திருச்சபையிலும் இருக்கிற விசுவாசி இந்த வார்த்தையை சொல்லணும், என்னை அனுப்பும். இதுதான் சுத்திகரிக்கப்பட்டவனுக்கு அடையாளம். இதுதான் சுத்திகரிக்கப்பட்டவனுக்கு அடையாளம். ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்துல நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நீர் என்னை அம்மனமா விட்டாலும் சரி உம்மனை ஆராதிப்பேன்னு சொன்னேன். என் சரீரத்துல ஒட்டு சொட்டு துணி இல்லாம நிர்வாணமா தெருவில் விட்டாலும் சரி உம்மை விட்டு விலக மாட்டேன்னு சொன்னேன். ஒருவேளை கர்த்தர் அப்படி விடுவாரோ விட மாட்டாரோ எனக்கு தெரியல. அன்னைக்கு நான் சொன்னது அற்பமான ஜெபத்தை கூட கர்த்தர் அங்கீகரித்தார். சொல்லுங்க, என்னை அனுப்பும். சத்தமா சொல்லுங்க, என்னை அனுப்பும், நான் போகிறேன். நீ மிஷனரியா போக வேண்டாம், பக்கத்தில் இருக்கிற தெருவுக்கு போ.
மீன் வாங்க மீன் சந்தைக்கு ஓட தெரியுதுல, நாக்க தொங்க போட்டுக்கிட்டு. சுவிசேஷத்தை அறிவிக்க பக்கத்து தெருவுக்கு போ. அப்ப மூணாவது சொல்லுங்க, தேவனுடைய சந்திப்பு. பேசுங்க சிஸ்டர். சுத்திகரிப்பின் சந்திப்பு. அப்ப முதலாவது தேவனுடைய சந்திப்பு என்னது? தேவனுடைய சந்திப்பு வாழ்க்கையை மாற்றும் சந்திப்பு. தேவனுடைய சந்திப்பு வாக்குத்தத்தத்திற்கான சந்திப்பு. மூணாவது தேவனுடைய சந்திப்பு சுத்திகரிப்பதற்கான சந்திப்பு. நாலாவது தேவனுடைய சந்திப்பு வரலாற்றை ஏற்படுத்தும் சந்திப்பு. Praise the Lord. Hallelujah. இதை நீங்க ஏதாவது பெண்கள் கூட்டத்திலே பிரசங்கம் பண்ணாங்க, அவங்க பறந்து விழுந்துருவாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஆமென் சொல்லுங்க. நாலாவது சொல்லுங்க, தேவனுடைய சந்திப்பு. சொல்றத சொல்லுங்களேன். வரலாற்றை ஏற்படுத்தும் சந்திப்பு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் வசனம் 24 முதல் 30 வரை. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். போராடி வேதாகமத்தில் முதல் முழு இரவு ஜெபத்தை ஆரம்பித்தது யார் என்று கேட்டால் யாக்கோபு. ஒரு ஆமேன் சொல்லிருப்பீங்கன்னு நினைச்சேன். உற்சாகப்படுத்த மாட்டிய போல. வேதாகமத்தில் முதல் முழு இரவு ஜெபத்தை அறிமுகப்படுத்தின நபர் யாருன்னு கேட்டா யாக்கோபு. வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். விடியும் வரை ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்டது அது யாரு? ஒரு புருஷன். ஒரு புருஷன் அவனோடு கூட போராடுகிறார். இப்போ அந்த புருஷன் சொல்லுகிறார், விடிய போகிறது, டைம் ஆயிட்டு, என்ன போக விடு அப்படிங்கிறார். இப்ப யாக்கோபு சொல்லுகிறார், வாய்ப்பில்லை ராஜா, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் என்ன பண்ண மாட்டேன், போக விட மாட்டேன். இப்போ அந்த புருஷன் கேட்கிறார், வாட் இஸ் யுவர் நேம்? சார், அவன் பேர் தெரியாம தான் நீங்க அவன் கூட நைட்டு ஃபுல்லும் போராடுனீங்களா? பேர் தெரியாம இல்ல. இப்ப ஆண்டவர் கேட்கிறார், வாட் இஸ் யுவர் நேம்? இவர் சொல்றார், மை நேம் இஸ் ஜேக்கப். நடந்தது என்ன தெரியுமா? இப்போ இவர் இந்த மனிதன், இந்த புருஷன் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், நீ மனிதனிடத்திலும் போராடி ஜெயம் பெற்றாய், உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலும் இருந்து நீ போராடி ஜெயம் பெற்றாய். இனி உன்னுடைய பெயர் யாக்கோபு அல்ல, உன்னுடைய பெயர் இஸ்ரவேல். இப்போ யாக்கோபு கேட்கிறார், நீர் யார்? வாட் இஸ் யுவர் நேம்? இப்போ அவர் சொல்றார், என் பேரை நீ கேட்கிறாயான்னு சொல்லிட்டு அவனை பார்த்து சொன்ன உடனே இப்ப யாக்கோபு சொல்லுகிறார், நான் தேவனை கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன், அதற்கு பெனியேல் என்று பெயரளித்தார். நல்லா கவனிக்கணும், தேவனுடைய சந்திப்பு ஒரு வரலாற்று
வரலாற்றை ஏற்படுத்துகிறது. அது வரைக்கும் இஸ்ரவேல் கோத்திரம் கிடையாது. அது வரைக்கும் இஸ்ரவேல்ல 12 கோத்திரங்கள் கிடையாது. என்னைக்கு யாக்கோபை தேவன் சந்திச்சாரோ, என்னைக்கு யாக்கோபு தேவனை தனி இரவு ஜெபத்தில் நிறுத்தி வைத்தானோ, இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பேரு யாக்கோபு இல்ல, உன் பேரு ஏமாத்துக்காரன் இல்ல. ஏ தேவ ஜனமே, ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், நீ மனுஷங்கிட்டையும் போராடின, நீ தேவன் கிட்டையும் போராடின. அப்ப நல்லா கவனிங்க, தேவ சமூகத்தில் எல்லா ஆசீர்வாதத்தையும் நாம போராடி தான் பெற்றுக்கொள்ளணும். தேவ சமூகத்தில் போன உடனே தேவ பிரசன்னத்தை உணர முடியாது. தனி ஜெபத்தில் போய் உட்கார்ந்த உடனே தேவ பிரசன்னத்தை உணர முடியாது. தனி ஜெபத்தில் தேவ பிரசன்னத்தை உணரணுமா, ஒரு அரை மணி நேரம் நீ போராடி தான் ஆகணும். தேவ சமூகத்தில் இருந்து, பரலோகத்தில் இருந்து எதையும் ஈஸியா பெற்றுக்கொள்ள முடியாது. போராடணும், போராடணும், போராடணும். போராடுகிறவன் வரலாற்றை ஏற்படுத்துகிறான். இப்ப கையை தட்டி, இப்ப வாயை திறந்து போராடு, போராடு. நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விட மாட்டேன். என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? உன் பேரு யாக்கோபு கிடையாது, you are Israel. ஏய், கவனிங்க, கவனிங்க. கொஞ்சம் கையை தட்டுறது நிப்பாட்டிட்டு நல்லா கவனிக்கணும். என்ன, தேவ சமூகத்தில் எந்த ஒரு பரிசுத்தவனாலையும் போன உடனே தேவ பிரசன்னத்தை உணர முடியாது. ஏய், சாது சுந்தர் சிங் இந்தியாவின் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்டவர். அவர் ஒரு முறை திபெத் எல்லை பகுதியில் ஊழியத்தை முடித்துவிட்டு ஒரு வீட்டிற்குள்ளே அவரை தங்க வைத்திருக்கிறார்கள். சாது சுந்தர் சிங் கூட ஒரு இளம் வாலிபன் ஊழியத்திற்கு செஞ்சிருக்கிறார். இப்போ சாது சுந்தர் சிங்குக்கு ஒரு பெட்டு, அந்த இளம் வாலிபனுக்கு ஒரு பெட்டை கொடுத்து, நீங்க தூங்குங்க ஐயா, நாங்க காலையில வரேன்னு சொல்லிட்டு போனாங்களா. இப்ப இந்த வாலிபன் தூங்குகிறதுக்கு முன்னாடி கண்ணை திறந்து பார்க்கிறான். சாது சுந்தர் சிங் முழங்கால் போட்டு கை கூப்பி ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். ஒருவேளை இந்த வாலிபன் நினைச்சானா 10 நிமிஷத்துல ஐயா தூங்கிடுவாரு அப்படின்னு. அடுத்து இவன் 10 நிமிஷம் கழிச்சு கண்ணை திறந்தா சாது சுந்தர் சிங் ஜெபிக்கிறா. சரின்னு 2 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தா, 2 மணிக்கு சாது சுந்தர் சிங் ஜெபிக்கிறா. 4 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தா சாது சுந்தர் சிங் ஜெபிக்கிறா. இப்ப 5 மணிக்கு இந்த வாலிபனை யாரோ தட்டுறாங்க. பார்த்தா சாது சுந்தர் சிங் ஒரு துண்டை போட்டுக்கிட்டு வேப்பங்குச்ச வச்சு பல்ல கொல்ட்டுக்கிட்டு சொல்றாரா, என்னப்பா தம்பி குளிக்க போலாமா? இப்ப இவன் கேட்டானா, ஐயா நீங்க தான் தெரு தெருவா மலை மலையா போய் சுவிசேஷத்தை சொன்னீங்க, ஆனா நீங்க நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை, நைட்டு ஃபுல்லா ஜெபம் பண்ணீங்க, எப்படி உங்களால மட்டும் நைட்டு ஃபுல்லா ஜெபிக்க முடியும்னு கேட்டதுக்கு இந்தியாவின் அப்போஸ்தலர் என்று சொன்ன சாது சுந்தர் சிங் சொன்னாரா, உன்னை போலதான் எனக்கும் ஜெபத்திலே போராட்டம் உண்டு. 45 நிமிடம் பிசாசு என்னோட கூட போராடுவான். 45 நிமிடம் என்னால தேவ பிரசன்னத்தை உணர முடியாது, இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி 45 நிமிஷமும் பல்ல கடிச்சிட்டு உட்காருவேன். 45 நிமிஷம் தாண்டும், வானம் திறக்கப்படும், கர்த்தர் என் கையை பிடிச்சிருவார். நைட்டு ஃபுல்லா நான் ஜெபம் பண்ணுவேன், ஜெபிப்பேன் ஜெபிப்பேன் ஜெபிப்பேன். அப்போ நல்லா கவனிக்கணும், எந்த ஆசீர்வாதத்தை பெறனாலும் கூட போராடணும், போராடணும், போராடணும். ஏ, நீ போராட பிறந்தவன். திருச்சபையே, நீ போராளி. வாலிபனே, நீ போராளி. பாஸ்டர், நீங்கள் ஒரு போராளி, நீங்கள் ஒரு போராளி. நீ போராடணும். உன்னால ஈஸியா தேவ பிரசன்னத்தை பிசாசு உணர விட மாட்டான். அவன் வான மண்டலத்தை பலப்படுத்தி வைத்திருக்கிறான். அவன் பொல்லாத ஆவி, அவன் துரைத்தனத்தின் ஆவி, அவன் அதிகாரத்தின் ஆவி, அவன் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. இந்த ஆவி சீக்கிரமா தேவ சமூகத்தில் உன்னை உட்கார விட மாட்டா. ஆனா நீ போராடி பாரு, வானம் திறக்கப்படும், கர்த்தர் உன்னை சந்திக்க வருவார். நீ போராடு, நீ போராடு, நீ போராடு. ஒவ்வொரு வரத்திற்கும் போராடணும், ஒவ்வொரு ஜெபத்திற்கு பதிலுக்கு போராடணும். போராட்டம் கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில முக்கியம். Praise the Lord. Hallelujah. போராடணும். இப்போ அவனுக்கு பிதா ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார். என்ன? நீ மனுஷங்கிட்டையும் போராடி ஜெயிச்ச, என்கிட்டையும் போராடி ஜெயிச்ச. 2 கையை உயர்த்தி, இனி நான் தெய்வ சமூகத்தில் போராடுவேன். சத்தமா சொல்லுங்க, இனி தேவ சமூகத்துல போராடுவேன். உங்க பிரசன்னத்தை உணர வரைக்கும் எந்திரிச்சு வரமாட்டேன். ஓ,
ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி. ஒருவேளை யாக்கோபு வாழ்ந்த காலத்துல தந்தை பெர்க்மான்ஸ் வாழ்ந்திருந்த யாக்கோபு இந்த பாட்டு தான் பாடி இருப்பார். ஏசையா உம்மை தான் புடிச்சு வச்சிருக்கிறான், விடல. சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் புடிச்சு வச்சுக்கணும். அற்புதம் செய்யறவருக்கு அவர் நகல விடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா சபையே, நீ கண்ணீர் சிந்திட்டனா கர்த்தர் உன்னை தாண்டி எங்கேயும் போக மாட்டார். நீ கண்ணீர் வடிச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சா அப்பா பிள்ளைய தாண்டி எங்கேயும் போக மாட்டார். கண்ணீர் வடிகிற வரைக்கும் நிற்பார். ஏன் தெரியுமா? மற்ற தெய்வத்திற்கும் இந்த தெய்வத்திற்கு வித்தியாசம். என்னுடைய கண்ணீர் துருத்தியில எடுக்கப்படுகிறது. ஏய், நீ கண்ணீர் வடிச்சு பாரு, அவர் உன்னை விட்டு போக மாட்டார். ஏன் தெரியுமா? உன் கண்ணீரை துருத்தியில கலெக்ட் பண்ணுகிறார். போக மாட்டார் சபையே, போக மாட்டார். இந்த எண்ணெயை வச்சுக்கிட்டு கண்ணீரோட உபவாசம் இருந்து நீ கதறுதல்ல, ஆண்டவர் சொல்றார் ஒன்றை விட்டு நான் போக மாட்டேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா சபையே, நீ ஜெபத்துல போராடினா உன்னை விட்டு போகிறதுக்கு கர்த்தர் உன்கிட்ட தான் பெர்மிஷன் கேட்பார். உங்களுக்கு புரியல பாரு, புரியல பாரு. நீ கண்ணீர் விட்டு நீ நைட்டு ஃபுல்லு போராடினா உன் அறையை விட்டு வெளியே போக கர்த்தர் உன்கிட்ட பெர்மிஷன் கேட்பார். ஏன்னு கேட்டா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஏய், நீ ஜெபத்துல போராடி பாரு, கர்த்தர் கேட்பார், நான் போகட்டுமா, நான் போகட்டுமா? அப்பன் சொல்லணும், நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விட மாட்டேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்போ சொல்லுங்க, தேவனுடைய சந்திப்பு வரலாற்றை ஏற்படுத்துகிறது. 99% இஸ்ரேலர்களை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இஸ்ரேல் கோத்திரத்துல ஒரு கோத்திரம் யூதா கோத்திரத்துல தான் நம்ம அப்பா இயேசுவே பிறந்தார். அப்போ ஒரு போராட்டம், யாக்கோபு இஸ்ரவேலா மாறுறான். விடக்கூடாது. உட்கார்ந்து முழங்கால் போட்டு ஜெபிக்க முடியலன்னா உட்கார்ந்து ஜெபிக்கணும். உட்கார்ந்து ஜெபிக்க முடியலன்னா நடந்து ஜெபிக்கணும். நடந்து ஜெபிக்க முடியலன்னா பெட்டில் படுத்தாவது ஜெபம் பண்ணிடணும். பிரைஸ் தி லார்ட். எப்படியாவது ஜெபம் பண்ணிடணும், எப்படியாவது ஜெபம் பண்ணிடணும். முடியல முடியல, அவரை விடக்கூடாது. அவரை நிறுத்தி வை, அவரை நிறுத்தி வை, அவரை நிறுத்தி வை. மம்ரே சமபூமியிலே ஆபிரகாம் பிதாவாகி தேவனை நிறுத்தினான். இரவு நேரத்தில் யாக்கோபு கர்த்தரை நிறுத்தினான். அவரை போக விடக்கூடாது. பிள்ளைக்கு தான் அந்த உரிமை உண்டு. ஐயா, யாக்கோபுக்காக அன்னைக்கு இயேசு ரத்தம் சிந்தல. யாக்கோபு பிதாவை அப்பா பிதாவைன்னு கூப்பிட முடியாது. அந்த நாட்களில யாக்கோபு கர்த்தரை நிறுத்தினான்னு சொன்னா, இன்னைக்கு பரலோகம் நமக்கு ஆடி ஆஃபரை போல எத்தனையோ ஆஃபரை கொடுத்திருக்குது. நாம முழங்கால் போட்டு கண்ணீர் விடைச்சா கர்த்தர் சிங்காசனத்தை விட்டு என் பக்கத்துல வந்து நின்றுட்டு இருப்பார். கையை அடிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி இருக்கணும். Praise the Lord. தேவனுடைய சந்திப்பு வாழ்க்கையை மாற்றும் சந்திப்பு. தேவனுடைய சந்திப்பு வாக்குத்தத்தத்திற்கான சந்திப்பு. தேவனுடைய சந்திப்பு சுத்திகரிக்கும் சந்திப்பு. தேவனுடைய சந்திப்பு வரலாற்றை ஏற்படுத்தும் சந்திப்பு. ஐந்தாவது, தேவனுடைய சந்திப்பு சித்தத்தை செய்ய வைக்கும் சந்திப்பு. மெசேஜ் புரியுதா? புரியுதா புரியலையா? உங்களுக்கு விசுவாசத்தை குறித்து பேசினாலும் புரியும் போல. எனக்கே இந்த மெசேஜ் தான் ஆச்சரியமா இருக்கு பாருங்களேன்.
நான் இது வரைக்கும் இப்படி மெசேஜ் கேட்டதும் கிடையாது, கொடுத்ததும் கிடையாது. கொடுத்த மெசேஜ் எங்கேயும் கொடுக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. மெசேஜ் கொடுத்தாதான் மீட்டிங் போகணும், இல்லை படுத்து தூங்கிடணும். மல்லிகாக்கா சிரிக்கணும். மெசேஜ் கொடுத்தாதான் மீட்டிங் போகணும், இல்லைன்னா படுத்து தூங்கிடணும். சரி, அவர் எனக்கு ஏதாவது சொன்னா தானே போக முடியும், சொல்லாம எப்படி போக முடியும்? கொடுத்தா போறேன், இல்லைன்னா படுத்து தூங்குறேன். அதுக்குன்னு பழைய மெசேஜ் ஒன்று எடுத்து பிரியமானவர்களே நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் சொல்ல முடியாது. கொடுத்தா போறேன், இல்லைன்னா உட்கார். Praise the Lord. தேவனுடைய சந்திப்பு சித்தத்தை செய்ய வைக்கும் சந்திப்பு. திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் வசனம் 3 முதல் 8 வரை. Praise the Lord. Hallelujah. பைபிள்ல பெரிய தீவிரவாதி யாருன்னா சவுல் தான். சவுலை பத்தி சொன்னா கோவம் வருமோ? அம்மா, உங்களை நான் காலையில நான் தேடினேன், உங்களுடைய ஆகாரத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலையில எங்க போனீங்க? அக்கா வீட்டுக்கு போனீங்களா? எங்க? புரியல. பாஸ்டரை பார்த்து என்கிட்ட சொல்லணும். நீங்க இப்ப நான் தான் பாஸ்டர், சீனியர் பாஸ்டர். எங்க போனீர்கள்? சும்மா சொன்னேன். எங்க போனீங்க? ஏம்மா என்னன்னு சொல்லி கேட்டு சொல்லுங்களேன். என்கேஜ்மெண்ட் உருப்பிடுமா? யோனா போனாங்க உருப்பிடுமா? நீ சர்ச்சை விட்டு எங்கேயும் போக கூடாது. ஆமே, போனா அடிதான் உண்டு. ஏன்னா அந்த சர்ச்சை விட்டு போய் நிறைய பேர் கல்யாண வீட்டுக்கு போறாங்க. யாரெல்லாம் அந்த சர்ச்சை விட்டு கல்யாண வீடு என்கேஜ்மெண்ட்டுக்கு போனாங்களோ அவங்க டிவோர்ஸ் தான் இருக்கு. ஏன்னு கேட்டா இவன் சர்ச்சுக்கு வராம வெளியே போகும்போது இவன் யோனாவாய் மாறி விடுகிறான். யோனா போனா என்ன போகுது? காத்து போகுது, கொந்தளிப்பு போகுது, பின்னாடி பெரிய மீனும் வாய் திறந்துகிட்டே போகுது. இன்னைக்கு மன்னிப்பு உண்டு, அந்த என்கேஜ்மெண்ட் நல்லா இருப்பாங்க, இனி போக கூடாது. Praise the Lord. பைபிள்ல பயங்கரமான தீவிரவாதி யார் தெரியுமா? சவுல். இவனுக்கு கிறிஸ்தவர்களை கண்டாலே எதிரி, திருச்சபையை நாசமாக்கினவன், கமாலியலின் பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொண்டவன். அந்த காலத்துல கமாலியலின் பாதத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொள்வது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சதுக்கு சமானமா? கரெக்டா சொல்றேன்னா பாஸ்டர்? நானும் பைபிள் கிளாஸ் டீச்சரா மாறிடுவேனா? சப்போர்ட் இருக்குது. இனி உங்க பாஸ்டர்னு சும்மா இருக்க விட மாட்டேன். அப்பப்போ ஏதாவது அனுப்பி கேள்வி கேட்டே இருப்பேன். எனக்கு இப்படி யாராவது வேணும் தேடிட்டு இருந்தேன், நல்லா கிடைச்சிருக்கிறாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயப்படாதீங்க, சின்ன சின்ன கேள்விதான் கேட்பேன், வசனத்தை வச்சுதான். உங்க மக்கள் ஏன் தூங்கிட்டு இருக்காங்க இப்படிலாம் கேட்க மாட்டேன். சரிங்க? அப்படிப்பட்ட ஞானவான், அப்படிப்பட்ட கூலிப்படைக்கு தலைவன், கொண்டு போட்டுருவான். இப்போ மக்களை கொல்ல எல்லாத்தையும் சைன் வாங்கிட்டு அதிகாரத்தோடு மாற கர்த்தர் இப்போ சவுலை எங்க சந்திக்கிறார்? தமஸ்குக்கு போகிற வழியில அடிச்சிட்டார். வெளிச்சம், குதிரை நிக்குது, புகை மூட்டம், எல்லாரும் விழுறாங்க. இப்போ இவன் கேட்கிறான், நீ யார்? இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு.
கேள்வி கேட்கிறார். முள்ளுல மிதிக்கிறது நடந்தது என்ன தெரியுமா? இவர் சொன்னார், துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் சொன்னார். அடுத்த கேள்வி பவுல் என்ன தெரியுமா கேட்கிறார்? நான் என்ன செய்ய நீ சித்தமாயிருக்கிறேன்? கையை தட்டி வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? தேவனுடைய சந்திப்பு ஒரு மனிதனை தேவ சித்தத்தை செய்ய வைக்கும். வேதம் சொல்லுகிறது, அன்றையும் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, நான் அந்நிய பாஷை பேசினேன், நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன், நான் பிசாசை துரத்தினேன் என்று சொல்லுவார்கள். அப்ப கர்த்தர் கேட்பாரா, who are you? நீ யாருன்னு எனக்கு தெரியாது, என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் தேவ சமூகத்திற்குள்ள போக முடியாது. என் கையை தட்டி வாயை திறந்து எனக்கு கர்த்தருடைய சந்திப்பு வந்ததுனா நான் ரிட்டன் ஒரு क्वेश्चन ரைஸ் அப் பண்ணுவேன். நான் என்ன செய்ய சித்தம்? நான் என்ன செய்ய சித்தம்? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்தமாக இருப்பதே தேவ சித்தம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நன்மை செய்வதே தேவ சித்தம். நல்ல கையை கட்டி வாயை திறந்து, ஆண்டவரே என் சித்தத்தை நான் கண்டுபிடிக்கணும். என்ன கொண்டு இந்த உலகத்தில் என்ன சித்தத்தை வைத்திருக்கிறேன்? எந்த ப்ராஜெக்டுக்காக கொரோனாவுல என் உசுரை பாதுகாத்து சொல்லுங்க. Praise the Lord. என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறேன்? பார்த்தா மாப்பிளைக்கு கண்ணு போயிட்டு, மாப்பிளைக்கு கண்ணு போயிட்டு, கைலாகன கம்பு. மாப்பிளைக்கு என்ன போயிட்டுன்னு, சாரி உங்ககிட்ட வர மாட்டேன், மன்னிச்சுக்கோ. மாப்பிள்ளைக்கு கண்ணு போயிட்டு. போ 3 நாள் பவுலுக்கு என்ன தெரியல? கண்ணு தெரியல, குருட்டு பையன். அனனியா தீர்க்கதரிசி கிட்ட கர்த்தர் சொல்றார், நேர் தெருவுக்கு போ, சவுல்னு ஒருத்தன் பவுலா மாத்தி இருக்கிறவங்க இருக்கான், இவனுக்கு இப்போ தீர்க்கதரிசி இருக்கிற ஏன் ஆண்டவரே அவனை தொட்டி, அவன் திருட்டு பையன். அவன் சாரி உங்களை சொல்ல நினைச்சீங்களா? உங்களை இல்ல, அவன் திருட்டு பையன். அவன் RSS, அவன் கிறிஸ்தவர்களை வேட்டையாடுகிற ஒரு கொடூரமான நாய். அவனை எதுக்கு நீ அபிஷேகத்தி, அவனை எதுக்கு நீ தொட்டின்னு கேட்கிற? இப்ப ஆண்டவர் சொல்றார், அவனை சும்மா சொல்ற, என் நாமத்தின் நிமித்தம் அவன் என்னென்ன பாடுபடணும்னு அவனுக்கு காமிக்க போறேன். இப்போ அனனியா சிரிச்ச முகத்தோட வர, வாடாம் அவனை என்னதான் அடிச்ச நீ வந்த அப்படின்னு சொல்லி தொடுகிறான். மீள் செதில்களை போல அவன் கண்களில் இருந்து செதில்கள் விழுந்து போனது. நல்லா தெரியுமா? தேவ சித்தத்தை செய்யணும்னா என் கண்ணில் இருக்கிற செதில் விழுந்து போகணும். தேவ சித்தத்தை செய்யணும்னா என் கண்ணில் இருக்கிற செதில் விழுந்து போகணும். இப்ப கையை தட்டி வாயை திறங்க. ஆண்டவரை பார்க்க கூடாதபடி ஏதோ ஒரு செதில் என் கண்ணுக்குள்ள இருக்கிறது. ஆபாசத்தை பார்த்து பார்த்து ஒரு செதில் என் கண்ணுக்குள்ள இருக்கிறது. நாடகத்தை பார்த்து பார்த்து ஒரு செதில் என் கண்ணுக்குள்ள இருக்கிறது. பிறனுடைய இது இச்சித்து ஒரு செதில் என் கண்ணுல இருக்கிறது. ஏய், பவுலுக்கு ஒரு அனனியா, ஆனா உனக்கு அனனியா கிடையாது. இப்போ கர்த்தரே இறங்கி வந்து உன்னை தொடுகிறார். கர்த்தரே இறங்கி வந்து உன்னை தொடுகிறார். இப்போ வாயை திறங்க. செதில்கள் விழுகிறது, செதில் விழுகிறது. ஈகாபா உடா அடகடக தியாந்தனவா. கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணுமா? ஓ செதில் விழணும், ஓ செதில் விழணும். அநேகருடைய கண்களுக்குள்ள கர்த்தருடைய அக்கினி, கண்களுக்குள்ள கர்த்தருடைய அக்கினி, கண்களுக்குள்ள மைட்டி பவர் பரூசா ஐகதாலா இக்கபடபலவா உடா அடகடலா. செதில் செதில் செதில். அனனியா உனக்கு வேண்டாம், இப்ப இயேசுவே உன்னை தொடுகிறார். அல்லேலூயா. சித்தத்தை செய்கிறவன் பரலோகத்துக்கு போக முடியும் சார். சித்தத்தை செய்யணும். தீர்க்க தரிசனம் முக்கியம்தான், அந்நிய பாஷை முக்கியம்தான், வியாய ஓட்டுறது முக்கியம்தான். ஆனா 3 விட முக்கியம் சித்தத்தை செய்யணும். 3 விட முக்கிய சித்தம். சித்தம்னா என்னது? நீங்கள் பரிசுத்தமாக இருப்பது தேவனுடைய சித்தம். நீங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அதுக்கு அடுத்தது நம்மை குறித்து தனிப்பட்ட பிளான் வச்சிருக்கிறார்.
உங்களை கர்த்தர் சின்ன பிள்ளைங்க ஊழியத்துல பயன்படுத்தினா முகம் கோணாம சிறுவர் ஊழியத்தை செய்யுங்க, அது கர்த்தருடைய சித்தம். உங்களை சர்ச்சில் பாத்ரூம கழுவ வச்சா முகம் கோணாம பாத்ரூம கழுவுங்க, இது தேவனுடைய சித்தம். உங்களை சர்ச்சை தூக்க வச்சா முகம் கோணாம சர்ச்சை கிளீன் பண்ணுங்க, இது தேவனுடைய சித்தம். ஏன்னு கேட்டா பாத்ரூம் கழுவுறவனையும் கர்த்தர் ஒரே மாதிரி தான் ஆசீர்வதிப்பார், மேடையில நின்று பிரசங்கிக்கிறவனையும் கர்த்தர் ஒரே மாதிரி தான் ஆசீர்வதிப்பார். அவருடைய வேலையில பெரியவர்கள் சிறியவர்கள் அல்ல. திராட்சை தோட்டத்தில் முதல் போனவர்களுக்கும் ஒரே சம்பளம் தான், கடைசி வேலைக்கு போனவர்களுக்கும் ஒரே சம்பளம் தான். எந்த ஊழியத்தையும் அற்பமாக எண்ணாதீர்கள். எங்க ஊழியம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும், வாய்ப்பை தேடி ஓடுங்க. வீட்டுக்குள்ள இருந்தா சத்துருவனை விழுங்குவா, வீட்டுக்குள்ள இருந்தா பாவத்தை செஞ்சிருவேன். ஏ தாவீதே, ஓ ஊழிய யுத்த ஊழியனை யுத்தத்துக்கு நீ போகணும். வீட்டுக்குள்ள இருந்தா பத்சேபாள் உன்னை விழுங்கி விடுவா. கையை தட்டி வாயை திறங்க. எந்த ஊழியமோ கர்த்தர் அனுமதிக்காமல் எனக்கு வராது. எந்த ஊழியமோ எல்லா ஊழியத்தையும் கனப்படுத்துங்க. சுவிசேஷ சொல்றது கர்த்தர் அங்கீகரிக்கிறார். 50,000 பேருக்கு பிரசங்கம் பண்றது ஒண்ணுதான், ஒரு பிச்சைக்காரனுக்கு சுவிசேஷம் சொல்றதோ ஒண்ணுதான். அஞ்சாவது, தேவனுடைய சந்திப்பு சித்தத்தை செய்ய வைக்கும் சந்திப்பு. ஆறாவது, தேவனுடைய சந்திப்பு உயிர்ப்பிக்கும் சந்திப்பு. தேவனுடைய சந்திப்பு உயிர்ப்பிக்கும் சந்திப்பு. யோவான் 11 வசனம் 39-40. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். காலையில நம்ம தியானித்தோம், எல்லாருக்கூடயும் அன்பா இருக்கணும். ஆனா ஒரு சிலர் கூட மட்டும்தான் அட சத்துருக்களே, எனக்கு உங்களை விட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாவே இருக்கு. பாருங்களேன், 3 வேளையும் கறிச்சோறு போட்டு காமிச்சிட்டீங்க. ஆனா போய் தான் ஆகணும். பாருங்க, காலையில தம்பிக்கு 6 மணிக்கு காலேஜ் போகணும், போயிட்டு வந்து உடனே நைட்டு பெங்களூருக்கு கிளம்பணும். நீங்க எங்களுக்கு என்ன தெரியுமா செய்யணும்? எங்களுக்காக நீங்க நல்லா ஜெபிக்கணும். என்ன எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, கையெழுத்து கேட்கிறேன். ஏன் ஜெபிக்கணும்னா, டியூக் பாஸ்டரா உலகம் எங்கும் பயன்படுத்தணும் ஜெபிக்க கூடாது. அவர் சாகுற வரைக்கும் பரிசுத்தத்தில் நிக்கணும்னு ஜெபிக்கணும். சத்தியத்தில் விழுந்து போயிடக்கூடாதுன்னு ஜெபிக்கணும். ஆமீன் சொல்லுங்க. உலகம் ஃபுல்லும் நாம சரியா இருந்தா உலகம் ஃபுல்லும் கர்த்தர் பயன்படுத்துவார். அதுல நோ காம்ப்ரமைஸ். எல்லாருக்குமே கர்த்தர் இன்டர்நேஷனல் ஊழியத்தை தான் கொடுத்திருக்கிறார். நீங்கள் உலகம் எங்கும் சென்று, நீங்கள் தக்கலைக்கு சென்றுன்னு சொல்லல, என்ன நீங்க அரண்மனைக்கு சென்றுன்னு சொல்லல, நீங்க மார்த்தாண்டத்திற்கு சென்றுன்னு சொல்லல. ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் உலகம் எங்கும். அப்போ பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, எல்லாருக்குமே இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி தான் கொடுத்திருக்கிறார். என் முகத்தை பார்த்து சொன்னா எப்படி? அவங்க முகத்தை பார்த்து சொல்லணும். எல்லாம் ஏசப்பா நல்லவர்னு சொல்லி கை குடிக்கல தாத்தா பேசலாம். எல்லாருக்குமே பரலோகம் கொடுக்கிறது இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி. கவனமா கேட்கணும். நீங்க உங்களுக்கு ஞாபகம் வரும்போதுலாம் நீங்க ஜெபிக்கணும். என் பேர் உங்களுக்கு செத்தாலும் மறக்காது. இப்ப வின்சென்ட், ஜோசப் இப்படி வச்சா மறந்துருங்க. என் பேரு பைக்கு பேரு பேசலாம் அப்படின்னு ஞாபகம். IPL பாஸ்டருக்காக ஜெபிக்கிறேன்னா ஜோம் இருங்க. ஏன்னா இந்த காலத்துல ஒரு ஜெபிக்கிற ஒரு சேனை வந்து தேவை. ஜெபிப்பீங்களா? ஜோம்னா தான் அடுத்த முறை கூப்பிட மாட்டேன்னு நினைக்கிறேன், கூப்பிட்டா வருவேன். கவனமா கேட்கணும், கவனமா கேட்கணும். இப்போ
ஆண்டவர் எல்லா குடும்பத்தோட அன்பா இருக்கிறார். ஆனா ஒரு குடும்பத்து கூட ஐக்கியமா இருந்தார். அந்த குடும்பம் தான் லாசருவின் குடும்பம். யாரு குடும்பம்? இப்போ லாசரு மரண படுக்கை. இயேசு பார்த்தா ஒரு கிராமத்துல ஊழியம் செய்கிறார். இப்போ இந்த அக்காம 2 பேர் என்ன சொல்றாங்க? எப்ப 2 பேர் போய் யாரை கூட்டிட்டு வாங்க? இயேசுவை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. இப்போ இவங்க 2 பேரும் இயேசுவை கூட்டு வந்துடலாம், லாசருவை உயிரோடு எழுப்பிடுவார்னு போனா அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு இவன் சாவு தேவநாம மகிமைக்குங்கிறார். இவன் சாவு தேவநாம மகிமைக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் ரூம் எடுத்து தங்குறார். இப்போ போனவனுங்க ஏசப்பா திட்டிக்கிட்டே வந்துட்டு மார்த்தாள்கிட்ட மரியாள்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க? எப்ப பார்த்தாலும் இயேசு இயேசுன்னு போனீங்க, எப்ப பார்த்தாலும் பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு போன, என்ன உன் அண்ணன் உன் தம்பிக்காரன் செத்து போக போறான்னு சொன்னவன இயேசு அப்படியே ஓடி வருவாருன்னு சொன்ன 2 நாள் ரூம் போட்டு தங்கி இருக்கிறாங்க. இப்ப இந்த மார்த்தாலும் மரியாதை என்ன யோசிச்சிருப்பாங்க? யாருன்னே தெரியாத விதவியின் மகனை கல்லறையில போட்டு அடக்கம் பண்ணும் போது இயேசு நடு ரோட்டை நிப்பாட்டி அவனை என்ன பண்ணினார்? எழுப்பி விட்டார். அவனை உயிரோடு எழுப்பி விட்டார். அவனுக்கு வியாதி மாறினது. எங்க லாசருக்கு இயேசு வரலையா? என்னால் நம்ப முடியல. அவர் 2 நாள் ரூம் எக்ஸ்ட்ரா போட்டு தங்குறார். இப்ப இவர்களுக்கு தாங்க முடியாத கவலை. யூதர்கள் குழிக்குள்ள வைக்கும் போது 3 வகையான பிரேத சீலையை சுற்றுவாங்க. 3 வகையான பிரேத சூளையை சுற்றி அவர்களை குழிக்குள்ள வைக்கிறாங்க. கல்ல மூடியாச்சு. இப்ப 4வது நாள் மார்த்தாலும் மரியாளும் லாசரு போயிட்டானேன்னு உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு சத்தம் கேட்கிறது. இயேசு லாசருடைய கல்லறையை தேடிட்டு வந்துட்டு இருக்கிறார். இப்ப இவங்க என்ன சொல்றாங்க? போதகரை வர வேண்டாம்னு சொல்லுங்க, அவர் வருத்தப்பட வேண்டாம், எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு சொன்ன பார்த்தீங்களா அவர் வாராரு. இப்ப இவங்க போய் நிற்கிறாங்க. பைபிள்ல இருக்கிறதுல சின்ன வசனம் என்ன தெரியுமா? இயேசு கண்ணீர் விட்டார். அடுத்த வாரம் சொல்லிடணுன்னே சண்டே 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 இங்க பாருங்க, சர்ச்சில் வசனம் சொன்னது ரொம்ப பியூட்டிஃபுல். அடுத்த முறை இருப்பிடத்தோட சொல்லணும். புரியுதா? எப்படி சொல்லணும்? இருப்பிடத்தோட சொல்லணும். அப்பதான் நீங்க மனப்பாடம் பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியும். என்ன பாஸ்டர்மா? இருப்பிடத்தோட சொல்ல வைக்கணும். பாஸ்டர்ட்ட சொல்ல மாட்டோம், உங்ககிட்ட தான் சொல்லுவேன். இயேசு கண்ணீர் விடுக்கிறார். எல்லாரும் அழுறதை கண்டு இயேசு ஆவியிலே துயரம் அடைகிறார். இயேசு ஆவியிலே கலங்கி கேட்கிறார், என் பிள்ளை எங்க வச்சிருக்கீங்க? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இயேசு வந்து 39வது வசனத்துல சொல்றார், கல்ல புரட்டி போடு. இப்போ மரியாள் சொல்லுகிறார், மரித்து 4 நாள் ஆயிட்டு என்ன ஆகும்? நாரும். ஒரு சடலம் எப்ப நார ஆரம்பிக்கும் தெரியுமா? ஒரு 2 வாரங்கள் தாண்டினாதான் நார ஆரம்பிக்கும். அதிலும் இவர்கள் பல வர்ணமான தைலத்தை ஊத்தி வச்சிருக்கிறார்கள். ஆனா இந்த மரியாள் சொல்ற நாரும் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இயேசு என்றைக்கு கல்லறையை சந்தித்தாரோ அன்றைக்கு அந்த கல்லறைக்குள்ள இருக்கிற டெட் பாடி வெளியே எந்திரிச்சு வந்தது. இந்த ராத்திரி நேரத்தில் நான் இப்படி சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கை கல்லறையை போல இருக்கலாம். உங்கள் திருச்சபையில எல்லா ஆத்துமாக்களும் செத்த வண்ணமா இருக்கலாம். உங்கள் குடும்பத்திலே எல்லா ஆசீர்வாதம் செத்த வண்ணமா இருக்கலாம். இந்த ராத்திரி நேரத்திலே உன் கல்லறையை இயேசு சந்திக்கிறார். உன் வாழ்க்கை என்கிற கல்லறையை இயேசு சந்திக்கிறார். உன் நஷ்டம் என்கிற கல்லறையை இயேசு சந்திக்கிறார். உன் வியாதி என்கிற கல்லறையை கையை தட்டி வாயை தர. இப்போ உன் கல்லறையில் இருந்து உன் லாசரு வெளியே வருகிறது. உன் லாசரு வெளியே வருகிறார். கையை தட்டி வாயை தர. ரீகா பாட்டா, உன் கல்லறையின் அனுபவம் மாறுகிறது. உன் பிரேத சிலையை கர்த்தர் கிழிக்கிறார். உன் பிரேத சிலையை கர்த்தர் கிழிக்கிறார். ஏய் மாமா ரூலா மாகலா அல்கட்டாலபா. யாரு சொன்னா? லாசருவை பார்த்து எல்லாம் சொன்னாங்க, இனி லாசருடைய வாழ்க்கை முடிஞ்சிட்டு, இனி லாசருடைய ஊழியம் முடிஞ்சிட்டு, இனி லாசரு ஊழியம் செய்ய மாட்டா. அப்படி அல்ல சபையே. இயேசு கல்லறையை சந்தித்தார். லாசருவுக்கு புதிய துவக்கம். லாசருவை பார்த்து எல்லாரும் என்ன சொல்லிருப்பாங்க? இயேசு இயேசுன்னு போனியே, லாசரு போயிட்டான். இப்படி சொல்றேன்,
எந்த மனிதர்கள் லாசருவை உள்ளே வைத்து கல்லை அடைத்து வைத்தார்களோ அதே மனிதர்களை கல்லை திறந்து விட்டு இயேசு வருகிறார். நான் சொல்லுகிறேன், இந்த திருச்சபையை கல்லறைக்குள்ள வைக்க நிறைய பேர் முன்னே வந்தாங்க. நான் இப்ப சொல்றேன், எந்த 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 பொல்லாத மனிதர்கள் உன் கல்லறையின் கல்லை மூடி வச்சாங்களோ அதே மனிதர்கள் உன் கல்லறையின் கல்லை திறக்க போறாங்க. ஏன்னு தெரியுமா? இயேசு அவங்க கூட இல்ல, உன் கூட இருந்தாங்க. லாசருவை பார்த்து எல்லாரும் சொன்னாங்க, இனி லாசரு ஊழியம் செய்ய மாட்டா, அவன் விழுந்துட்டா, அவன் செத்துட்டா. ஏய், அப்படி அல்ல, உன் கல்லறையை கர்த்தர் சந்திக்கிறார். லாசரு, ஏய், செத்து போன ஆவிக்குரிய லாசருக்கள் உயிர் எழுப்புகிறார்கள். செத்து போன வரம் என்கிற லாசரு உயிர் எழுப்பப்படுகிறார். கையை அடிச்சு வாயை திறங்க. மல்கா அத்தோரா அராஜா ஏகதாஸ். அல்லேலூயா. முடிந்தது என்று சொன்னார்கள். கட்ட துவக்கி வைத்தார். இனி அவ்வளவுதான், அவனை ஒண்ணு இல்லாம பண்ணிட்டோம். லாசரு முடிஞ்சான். யாரு சொன்னா? எதிரிகளுக்கு 4 நாள்ல டைம். அதுக்குள்ள அப்பா என்கவுண்டர். கைய பிடிச்சு பக்கத்துல சொல்லுங்க, கல்லறையை யாரு மூடினாங்களோ அவங்களே கல்லறையை திறப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்ப சொல்லுங்க, தேவனுடைய சந்திப்பு உயிர்ப்பிக்கும் சந்திப்பு. 7வது சொல்லுங்க, தேவனுடைய சந்திப்பு நித்திய மகிமையின் சந்திப்பு. Praise the Lord. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. முதலாவது சந்திப்புல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க. குச்சி முட்டாய் அப்படி சொல்ல, தேவனுடைய சந்திப்பு வாழ்க்கையை மாற்றும் சந்திப்பு. அடுத்து Praise the Lord. Hallelujah. அடுத்து எழுதிக் கொள்ளுங்க. அது சொல்லிட்டோம்னா தேவனுடைய சந்திப்பு நித்திய மகிமையின் சந்திப்பு. திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 12வது வசனம். இப்பொழுது புரியல, கண்ணாடியில நிழலாட்டமாய் பார்க்கிறோம். Praise the Lord. Hallelujah. 7வது ஒரு சந்திப்பு உண்டு. இது அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே ஒரு என்கவுண்டர். இந்த சந்திப்பு எங்க நடக்கும்? ஏன் தங்கச்சி? பரலோகத்தில். அந்த பிள்ளைக்கு கை தட்டுங்க பாப்போம். மெதுவா தட்டணும். நம்ம சர்ச்சில் கை தட்டுறது தட்டல கொசு குடிஞ்சாவாது. ஒரு கொசு முட்டையிலிருந்து வெளியே வந்து அந்த கொசு வந்து ஃபர்ஸ்ட் பறந்துதான். ஃபர்ஸ்ட் பறக்கும் போது எல்லாருமே கை தட்டினாங்களாம். இப்ப அப்பா கொசு கிட்ட அந்த கொசு கேட்குது. அப்பா கொசு கேட்டுதான், என்னப்பா பறந்தீங்க, எப்படி இருந்தது அப்படின்னு. அப்போ அந்த சின்ன கொசு சொன்னதான், எல்லாரும் நான் பறக்கிறத பார்த்து என்னை உற்சாகப்படுத்த கை தட்டினாங்க அப்படின்னு தான். அப்போ அவங்க அப்பங்காரன் சொன்னானா, எல்லாம் உற்சாகப்படுத்த கை தட்டல, உனக்கு ஒண்ணு போட கை தட்டினா அப்படின்னாங்க. இது நான் யூடியூப்ல பார்த்த காமெடி. சிரிக்க இஷ்டம் தான் சிரிங்க, எல்லாம் விட்டுருங்க, ஸ்கிப் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது நிழலாட்டமாய் நாம் பார்க்கிறோம், ஆனால் நாட்கள் வரும் அவரை முகமுகமாய் சந்திப்போம். முதல் 6 சந்திப்பு எப்படின்னு எனக்கு தெரியல. அந்த 7வது சந்திப்பு யுகம் யுகம் யுகமாய். 2 கையை உயர்த்தி, இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, 10,000ங்களில் சிறந்தோ
எல்லாரும் கைத்தட்டி பாடுவோம். இயேசுவே இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமாம், 10,000ங்களில் சிறந்தோ சொல்லுவோம், 10,000ங்களில் சொல்லுவோம். என் நேசர் என்னுடையவரே, அவர் மானினில் என் நேசர் என்னுடையவர், என் நேசர் என்னுடையவரே, அவர் மாதினில் சாய்ந்திடுவே, கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே. ஆகமாகி சொல்லுவோம், கேட்டு அவர் பின்னே, கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே. அவர் நாமத்தை இப்ப தலைக்கு மேல கைத்தட்டி இயேசுவே இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவு லீலி புஷ்பமுமாம், 10,000ங்களில் சிறந்தோ 10,000. இப்ப நீங்க மாத்திரம் சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே ஆத்மநேசரே லீலி புஷ்பமுமா, 10,000ங்கள் சிறந்தோ 10,000ங்களில் சிறந்தோ. அவரை சந்திக்கிற 7வது சந்திப்பு நித்தியமான சந்திப்பு. ஆமென் சொல்லுங்க. யுகம் யுகம் யுகமா. பிரசங்கம் முடிஞ்சிட்டு